இன்னைக்கு நம்ம உங்க வீடியோஸ்க்கு வியூஸ எப்படி இன்கிரீஸ் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். ஸோ வியூஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ கண்டிப்பா இப்ப இதுல டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, ஸோ டைம்லைன் இது கண்டிப்பா இருந்தா 100% உங்க வீடியோவுக்கு கண்டிப்பா வியூஸ் போகும். ஸோ இதுக்கு கரெக்ட்டா குடுக்க தெரியல அப்படின்னா, ஏஐ மூலியமா என்ன டேக்ஸ் யூஸ் பண்ணணும், என்ன டைட்டில் யூஸ் பண்ணணும், என்ன டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் புட்டு புட்டு வைக்க போறேன். ஸோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வீடியோ நிறைய அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்லோட் பண்ணியிருந்தா உங்களுக்கு வியூஸ் கண்டிப்பா வந்து போயிருக்காது. ஏன்னா அதுக்கேத்த மாரி தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் நீங்க வந்து குடுத்துருக்க மாட்டீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வியூஸ் கண்டிப்பா போகாது. நீங்க அப்லோட் பண்ற வீடியோக்கு என்ன ரிலேட்டடா ஐசிடிஆர் இருக்கிற மாரி வீடியோஸ்க்கு டைட்டில் எப்படி குடுக்கறது அப்படிங்கிறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ இதெல்லாம் எங்க எடுக்கிறது அப்படின்னா ChatGPTல தான் எடுக்க போறோம். ஏஐ மூலியமா வியூஸ இன்கிரீஸ் பண்ண போறோம். ஸோ அது எப்படி பண்றது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ உங்ககிட்ட ChatGPT கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த ChatGPTய ஓப்பன் பண்ணிக்கங்க. ChatGPT இல்ல அப்படின்னா நீங்க வந்து ஜெமினிலயும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம எதுவா இருந்தாலுமே இதுலயே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்க இப்ப என்ன ரிலேட்டடா வீடியோ வந்து போட போறீங்க? ஸோ ஆல்ரெடி வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அந்த வீடியோவுக்கு என்ன டைட்டில் போடணும், என்ன டிஸ்கிரிப்ஷன் போடணும், என்ன டேக்ஸ் குடுக்கணும், டைம்லைன் எவ்வளோ குடுக்கணும் அப்படிங்கிறத தான் இப்ப நீங்க தெளிவா பார்த்துக்கங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு புரியாது. ஸோ இப்ப நான் வந்து ஒரு ரிலேட்டடா அதாவது நான் வந்து வியூஸ எப்படி வந்து இன்கிரீஸ் பண்றது அப்படின்னு நான் டைட்டிலே வைக்க போறேன். ஸோ இது இப்படி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து வராது. ஸோ இதுக்கு நம்ம ChatGPT கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க போறோம். இப்ப என்ன பண்றோம்னா, கிரியேட் எ பெஸ்ட் யூடியூப் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டைம்லைன். டைம்லைன் கண்டிப்பா வேணும். அப்பதான் வந்து உங்களுக்கு வியூஸ் போறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அண்டுன்னு குடுத்துட்டு, அடுத்தது என்ன நமக்கு டேக்ஸ் தேவை. ஸோ டேக்ஸு, அடுத்து அண்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக். ஹேஷ்டேக் குடுத்துட்டீங்களா? இப்ப வந்து என்ன பண்ணணும்னா, ஃபார் இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு டைட்டில் இப்ப நான் வந்து வியூஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணணும். அதனால நான் வந்து ஹவ் டூ இன்கிரீஸ் வியூஸ் அப்ப யூடியூப் வியூஸ்ன்னு நான் போடுறேன். ஹவ் டூ இன்கிரீஸ் வியூஸ் ஆன் யூடியூப். ஸோ இப்படி போட்டேன். இப்ப பாருங்க எனக்கு ChatGPT பெஸ்ட்டான தம்ப்நெயிலும் கிரியேட் பண்ணி குடுக்கும். ஸோ டைட்டிலு வந்துருச்சு பாருங்க. பெஸ்ட் டைட்டிலு, டிஸ்கிரிப்ஷனு, ஆல்டர்னேட்டிவ் டைட்டிலுமே இருக்கு. நம்ம எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையான டைம்லைன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வியூஸ் கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட வீடியோஸுக்கு டைம்லைன கண்டிப்பா வந்து செட் பண்ணுங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டேக்ஸு. என்னென்ன டேக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கோ, அது ரிலேட்டடா குடுத்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக்ஸு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் குடுத்துரும். நீங்க வந்து டைட்டில் குடுக்கும்போது, ஜஸ்ட் இத வந்து அப்படியே காப்பி பண்ணி நீங்க வந்து குடுக்க போறீங்க அவ்வளோதான். காப்பி பேஸ்ட் தான். ஸோ நீங்க டைட்டில காப்பி பண்ணி பேசுவீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன். ஸோ உங்களோட டிஸ்கிரிப்ஷனும் அப்படியே வந்து காப்பி பண்ணி உங்க வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டைம்லைன். ஸோ டைம்லைன் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க வீடியோ பொறுத்து எத்தனை நிமிஷம் இருக்கோ அதுக்கு மாரி சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு டேக்ஸ் இருக்குங்களா? ஸோ டேக்ஸையும் நீங்க பார்த்தீங்கன்னா குடுத்துக்கங்க. ஹேஷ்டேக் இருக்கும். அதையும் காப்பி பண்ணி குடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் பண்ணியாச்சு ப்ரோ. தன்மைலுக்கு என்ன பண்றது? அப்படின்னு கண்டிப்பா கேட்பீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கிரியேட் எ தன்மெயில் அப்படின்னு மட்டும் போடுங்க பாருங்க. உங்களுக்கு சூப்பரான தன்மெயில் வரும். ஒரே நிமிஷம் இருங்க. தன்மெயில். தன்மையில்னு போட்டுட்டோம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதுவே பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஜெனரேட் பண்ணி குடுத்துரும். இமேஜ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பா நீங்க உங்க வீடியோக்கு கிரியேட் பண்ற இமேஜ விட, இது அவ்வளோ அருமையா பண்ணி குடுக்கும். 100% என்னால சொல்ல முடியும். ஏன்னா, நான் என்னோட சேனலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்ன சேனல்ல கூட செக் பண்ணி பாருங்க. தன்மையில் எவ்வளோ கிளாரிட்டியா எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு ஒரு நிமிஷம் ஆகும் வரத்துக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க. நீங்க எடிட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இந்த மாரி பார்த்தீங்கன்னா ஒரு தன்மையில் வந்திருக்காது. ஸோ இந்த தன்மையில் எவ்வளோ குவாலிட்டியா, எவ்வளோ கிளியரா இருக்குன்னு பாருங்க. யூடியூப் வியூ இன்கிரீஸ் பண்ணுவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 to 100K வியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையா வந்திருக்கு. நீங்க கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வராது. நீங்க எடிட் பண்ணீங்கன்னா. ஸோ இது மூலியமா நல்லா பார்த்துக்கங்க. ஸோ ஒரு டேக்ஸ்ல இருந்து, டைட்டில்ல இருந்து, டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ChatGPT மூலியமா நம்ம ஏஐ மூலியமா வச்சு வியூஸ கண்டிப்பா இன்கிரீஸ் பண்ணலாம். கண்டிப்பா இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா வியூஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். அப்படி ஆகலன்னா நம்ம சேனல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவுமே நம்ம வந்து அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதுவும் இல்லாம மணி எப்படி ஏர்ன் பண்றது அப்படிங்கிற சீரிஸும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண போறோம். YouTube, Facebook,
இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் மணி ஏர்ன் பண்ண போறோங்க. எல்லாம் ரெடி ஆயிருச்சு. ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வரட்டுமா? பாய்.